ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த முதலாவது ஓய்வு நாள் ஆராதனையில் வந்திருக்கிற நம்மை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவீராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தாவே, நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்துக்கும் பாத்திரரே. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துவோமா? எல்லா மகிமைக்கும், எல்லா துதிக்கும், கனத்திற்கும் பாத்திரராய் இருக்கிற கர்த்தாவே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்துக்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. கூப்பிடுவோம். எல்லா மகிமைக்கும், எல்லா மகிமை அவருக்கு செலுத்துவோம். எல்லா கனத்துக்கும் பாத்திரரே. செங்கடல் மேல் அசைவாடினீ, எல்லா தடைகளை மாற்றினீரே. செங்கடல் மேல் அசைவாடினீ, எல்லா தடைகளை மாற்றினீரே. எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே. கேட்போமா? எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே. அசைவாடும் கரங்களை அசைத்து, அசைவாடும், அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே வாஞ்சியோடு, தாகத்தோடு, ஏக்கத்தோடு, ஆண்டவரே, இன்றைக்கு எங்களை நீ நிரப்பணுமே, எங்கள் மேலே அசைவாட வேண்டுமே, எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை நீர் ஆட்கொள்ள வேண்டுமே. ஆவியானவரே, எத்தனை பேர் மாம்ச சிந்தையோ மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாயிருக்கிறதே. உம்முடைய ஜீவன், உயிர் தெழுந்த கிறிஸ்துவின் ஜீவன், உயிர் தெழுந்த கர்த்தருடைய வல்லமை ரபா லக்கர தூரினி ஷபா ரபா தரராமா எங்களை நிரப்பட்டும். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை ஆட்கொள்ளும். உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்தவரே, காலூண்டி நிற்க செய்தவரே, மகா பெரிய சேனையாய் எழும்பி நிற்க செய்தவரே, இன்றைக்கும் உம்முடைய வல்லமைகள் உண்டே. உலர்ந்து போய் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்ப்பியும் அப்பா.
உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்தீரே, என் வாழ்க்கையில் அசைவாடுமே. உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்தீரே, என் வாழ்க்கையில் அசைவாடுமே. என் வாழ்க்கையில் அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எரிகோ மதில் மீது அசைவாடின தெய்வமே, எல்லா தடைகள் மேலும் இந்த காலை நேரத்தில் நீர் அசைவாடி தடைகளை தகர்த்து போடுகிறவரே, எங்களுக்கு முன்பாக நீர் கடந்து செல்லுவீராக. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவரே, அசைவாடும் தெய்வமே, தெய்வமே. கரங்களை உயர்த்தி வலது கரத்தை, தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே. ஆவியானவரே, எங்கள் சபையிலே, எங்கள் சபையில் அசைவாடுமே, எங்கள் நடுவே அசைவாடுமே. எரிகோ மதில் மீது அசைவாடினீ, எல்லா தடைகளை மாற்றினீரே. எரிகோ மதில் மீது அசைவாடினீ, எல்லா தடைகளை மாற்றினீரே. எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும். ஆவியானவரே, நல்லா விட்டு கொடுங்க. அசைவாடும், அசைவாடும் எங்கள் மேலே. நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடினீ. பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடினீ. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே, எங்கள் மேலே அசைவாடுமே. எங்கள் தடைகள். வலது கரத்தை உயர்த்தி எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. கரங்களை தட்டி ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே சமாதானம், இன்னும் உற்சாகமாக அங்கே ஜீவன் உண்டு, அங்கே அடைக்கலம் உண்டு, அங்கே ஆறுதல் உண்டு, அங்கே நன்மைகள் உண்டு. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசமும் தன் பலனை கொடுக்கும். தகப்பனே, எங்கள் முழு உள்ளத்தோடு
உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஆவியானவரே, ஆளுகை செய்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமாகி சொன்னார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆமென். ஐ எம் தி ஆல்மைட்டி காட் என்று சொன்னார். ஆல்மைட்டி காட் என்றால் எபிரேய மொழியிலே எல் ஷடாய் என்று அர்த்தம். ஏல் என்றால் தேவன், ஷடாய் என்றால் சர்வ வல்லமை உள்ளவர். ஆல்மைட்டி காட். வலது கரத்தை உயர்த்தி, ஆல்மைட்டி காட், நான் சர்வ வல்லமையுள்ள தேவனே. ஹல்லேலூயா. சர்வ வல்லமை, ஆல்மைட்டி காட் என்றால் அதற்கு ஒன்று, அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். நல்லா கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. அதே ஆல்மைட்டிக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கிறது. He is an all sufficient God. அப்படி என்றால் எல்லாவற்றிற்கும் அவர் போதுமானவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லாவற்றிற்கும் போதுமான என் தேவனே, நான் உம்மை ஆராதிக்கிறேன். அப்படி ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லிவிட்டு சொன்னார், நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் என்று சொன்னார். நான் உனக்கும் எனக்கும் நடுவே என் உடன்படிக்கையை திடப்படுத்தி உன்னை மிகவும், எல்லாரும் சொல்லுவோம், மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். பக்கத்தில் கை கொடுச்சல, உங்களை மிகவும் திரளாய் பெருக, ஐ வில் மல்டிப்ளை யூ. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ளவர் என்று தியானிக்கும் போது மூன்றாவதாக அவர் உடன்படிக்கையின் தேவன் என்று அவர் வாக்கு பண்ணினபடியே உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக, எல்லாரும் சொல்லுவோமா, நித்திய சுதந்திரமாக தருவேன்னு சொன்னார். சொன்னபடி செய்தாரா? சொன்னபடி செய்தார். இன்றைக்கு ஆபிரகாமுடைய சந்ததியாகிய இஸ்ரவேல் கானான் தேசத்தை சுதந்திரித்து இருக்கிறார்கள். ஆமென். நித்திய சுதந்திரமாக என்றால் உள்ளத்தில் யூதனானவனே யூதன் என்று சொன்னபடி உங்களுக்கும் எனக்கும் நித்திய சுதந்திரமாக பரம கானானை ஆண்டவர் கையளித்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. அந்த தேவனை நாம் ஆராதிப்போம். டி மைனர், டி மைனர் கொடுங்க. எல் ஷடாய் என்ற நாமம் உடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். அவர் நம் மடியிலே வந்திருக்கிறார். என்ற நாமம் உடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். எல் ஷடாய் நாமம் உடையவர். வானம் போற்றுது, பூமி வாழ்த்துது. வானம் போற்றுது, பூமியும் வாழ்த்துது. சகல ஜீவன்களும் வாழ்த்தி உம்மை பாடுது. சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். எல் ஷடாய் என்ற நாமம் உடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். சேர்ந்து எல் ஷடாய் என்ற நாமம் உடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். ஒருவரும் சேராத ஒளியினிலே வாழ்பவரே, நீதியின் சூரியனே, செட்டைகளில் ஆரோக்கியம்.
ஒருவரும் சேராத ஒளியினிலே வாழ்பவரே, நீதியின் சூரியனே, செட்டைகளில் ஆரோக்கியம், சர்வ வல்லவர், நித்தியமானவர், சகலத்தையும் செய்திடுவார். சர்வ வல்லவர், நித்தியமானவர், சகலத்தையும் செய்திடுவார். எல் ஷடாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். எல் ஷடாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். வானாதி வானங்கள் போற்றுகிற தெய்வமே, வானாதி வானங்கள் போற்றுகின்ற தெய்வம் நீரே, அகில உலகத்தையும் ஆளுகின்ற தெய்வம் நீரே. வானாதி வானங்கள் போற்றுகின்ற தெய்வம் நீரே, அகில உலகத்தையும் ஆளுகின்ற தெய்வம் நீரே. சர்வ வல்லவர், நித்தியமானவர், சகலத்தையும் செய்திடுவார். சர்வ வல்லவர், நித்தியமானவர், சகலத்தையும் செய்திடுவார். எல் ஷடாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். எல் ஷடாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். ஒருவரும் யாருமை மகிமை படுத்தாமல் இருக்கலாம். வலது கரத்தை உயர்த்து. தேவரீர் ஒருவரே பரிசுத்தர், பரிசுத்தர். வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன். அப்படின்னா இந்த ஜனம்னா யாரு? பக்கத்தில் நீங்க தான் அவருடைய ஜனம். நான் தான் அவருடைய ஜனமான். யூ ஆர் மை பீப்புள். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். யூ வில் பி, ஐ வில் பி யுவர் காட். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். யூ ஷால் பி மை பீப்புள். நல்லா கையை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்தணும். அப்படி நம்முடைய ஆண்டவர் நம்மேல் உரிமை கொண்டாடுகிறார். நீங்க என் ஜனம், நீ என் மகன், நீ என் மகள். நம்மை அவர் விட்டு கொடுப்பதில்லை. ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். ஐ ஹவ் மேட் யூ ஃபார் மீ. உனக்காக, மேட் ஃபார் ஈச் அதர் என்று சொல்லுவாங்க பாருங்க. அது இந்த உலகத்தில் இருந்தாலும் கூட ஆண்டவர் அல்டிமேட் என்று சொல்லுவாங்க பாருங்க. இப்பொழுது உள்ள ஜென்சி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அல்டி என்று சொல்லுவார்கள். அப்படின்னா அல்டிமேட் அப்படின்னா இதுதான் முற்று முடிய பரிபூர்ணமானது. என்ன அப்படின்னா அவருக்காக நாம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த ஜனத்தை எனக்கென்று. அப்படின்னா என்ன செய்யணும்? இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவரை நாம் துதிக்க வேண்டும். அப்படின்னா இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற நாம் எல்லாரும் என்ன செய்யணும்? ஆண்டவரை துதிக்கணும். நல்லா கையை கொடுத்து பக்கத்தில் சொல்லுங்க, நல்லா துதிங்கன்னு சொல்லுங்க. ஆமென். யார் உம்மை மகிமைப்படுத்தாமல் இருக்கலாம் ஆண்டவரே. பாடுவோமா? யாருமே மகிமைப்படுத்தாமல் இருக்கக்கூடாது. அவர்கள் ஒரு நிமிஷம், அவர்கள் அவரை தேவன் என்று அறிந்தும் அவரை ஸ்தோத்தரியாமல் போனதினால் என்று நாம் வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம். தேவன் என்று எத்தனை பேருக்கு ஆண்டவரை தெரியும்? கொஞ்சம் பேர் தான் தெரியுமா? அவர் தேவன் என்று நாம் அறிந்திருக்கிறோம். நல்ல வலது கரத்தை உயர்த்தி, தேவன் என்று அறிந்தும் நாம் அவரை ஸ்தோத்தரியாமல் அவர்கள் போனதினால் தங்கள் சிந்தனைகளினால் வீணரானார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் தேவன் என்று அறிந்தும் அவரை துதிக்காம ஸ்தோத்தரிக்காம போயிட்டோம்னா நம்ம சிந்தனை வீணாய் போய்விடும். நம்ம சிந்தனை வீணாய் போனால் நம்முடைய செயல்கள் வீணாய் போய்விடும். நம்முடைய செயல்கள் வீணாய் போனால் நம்முடைய வாழ்வே வீணாய் போய்விடும். ஆனால் தேவன் என்று அறிந்து ஸ்தோத்தரித்தால் தேவன் நம்மை உயர்த்துவார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆகவே யாரும்மை மகிமைப்படுத்தாமல் இருக்கலாம்.
தேவரில் ஒருவரே பரிசுத்தர் பரிசுத்தர். யாருமை மகிமைப்படுத்தாமல் இருக்கலாம். தேவரில் ஒருவரே பரிசுத்தர் பரிசுத்தர். சர்வவல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். சர்வவல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். எல்ஷடா என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். எல்ஷடா என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். வானம் போற்றுது பூமியும் வாழ்த்துது. வானம் போற்றுது பூமியும் வாழ்த்துது. சகல ஜீவன்களும் வாழ்த்தி உம்மை பாடுது. சர்வவல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். சர்வவல்லவர் நித்தியமானவர். அறிக்கையிட்டு பாடுவோம். சர்வவல்லவர் நித்தியமானவர். சர்வவல்லவர். நல்ல நம்பிக்கையோடு பாடுங்க. சர்வவல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். சர்வவல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். எல்ஷடா என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். எல்லா கைகளை தட்டி நம்மை ஆசீர்வதிக்கும்படி, நம்மை பலப்படுத்தும்படி, நமக்கு உதவி செய்யும்படி, நம்மை தூக்கி விடும்படி, எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி அபயமிட்டேன். நாம நெருக்கம் வருகிற நேரத்தில் அபயமிடுகிறோம். அபயக்குரல் அப்படின்னா என்ன அப்படின்னா, யாருமே நம்மை காப்பாற்ற முடியாது. அவர் ஒருத்தர் தான். எத்தனை பேர் நம்புறீங்க? கலாபாரா தொழிலி ஷபாராபாதா வலது கரத்தை நீர் ஒருத்தர் மட்டும்தான் ஆண்டவரே எங்களை உயர்த்த முடியும். நீர் ஒருத்தர் தான் எங்களை ரட்சித்தீரப்பா. நீர் ஒருத்தர் மாத்திரமே எங்களை பரலோகத்திற்கு கொண்டு செல்ல முடியும் ஐயா. நெருக்கத்திலே இருந்த நான், எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து அவர் என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. உயரத்தில் இருக்கிற அவர் கை நீட்டி ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எதற்கு? எல்லா நெருக்கத்திலிருந்தும் நம்மை அவர் விடுதலை ஆக்கினார். இப்பொழுதும் இன்றைக்கு கர்த்தரை இந்த முதல் ஆராதனையிலே, முதல் ஓய்வு நாள் ஆராதனையிலே ஆராதிக்க வந்திருக்கிற நமக்கும் கூட ஏதோ ஒரு நெருக்கம் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறது என்ற சூழ்நிலையிலும் கூட அவைகளெல்லாம் நாம் மறந்து, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, அவர் செய்த, சொல்லுங்க, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன்னு சொல்லி நம்மளே நமக்கு சொல்லிக்கணும். நல்லா கையை தட்டி அதைத்தான் நாம் பாட போகிறோம். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி, எப்படி ஸ்தோத்தரிக்கணுமா? முழு மனதாய். அப்படின்னா அரைகுறை மனதாக ஸ்தோத்தரிக்கலாம். அப்படிதானே? இப்படியே ஸ்தோத்தரிக்கலாம், ஏதாவது நினச்சிக்கிட்டு ஸ்தோத்தரிக்கலாம். சில பேர் சாப்பிடும்போது, சில பேர் இல்லை பல பேர் மொபைலை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது. அப்படின்னா என்ன சாப்பிட்டோம்னே தெரியாது, எவ்வளவு சாப்பிட்டோம்னு தெரியாது, ருசியும் தெரியாது, அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படி இல்லை, முழு மனதாய் எதை செய்கிறோமோ வேதம் சொல்லுகிறது, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய். நல்லா கையை கொடுத்து நல்ல பலத்தோட கர்த்தரை ஆராதிப்போம். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஏன் தெரியுமா? ஆராய்ந்து முடியாத முழு மனதாய். இந்த வருஷம் நமக்கு எப்படி செய்ய போறாரா? ஆராய்ந்து, பக்கத்தில் சொல்றீங்களா, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும்
அப்புறம் எண்ணி முடியாத அதிசயங்களையும், நாம் கிரகிக்க கூடாத காரியங்களையும், நாம நினைச்சு பார்க்காததை எல்லாம் கர்த்தர் செய்ய போகிறார். நம்பிக்கையோடு கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அபிஷேகம் என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நல்லா ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் கண்ணோக்கி பார்த்தி தயவாய் கரம் பிடித்து தூக்கினி. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தி தயவாய் கரம் பிடித்து தூக்கினி. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நல்லா கையை தட்டி ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத நேசர் சொல்லுங்க இயேசு நீர்தானையா. அடுத்த அடியில தான் விஷயமே இருக்கு பாருங்க. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, எப்படி முழு மனதாய். இதை பாடும்போது ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. வெளிநாட்டிலே ஒரு நிலக்கரை சுரங்கத்திலே பல்லாயிரக்கணக்கான பேர் வேலை பார்க்கிற அந்த நிலக்கரை சுரங்கம். அந்த சுரங்கத்திற்குள்ள போனால் உங்களுக்கு தெரியும், பல நாட்கள் கழித்து தான், பல மாதங்கள் கழித்து தான் வெளியே வருவாங்க. எத்தனையோ பிள்ளைகளுடைய தகப்பன்மார், கணவன்மார், இவங்கெல்லாம் உள்ள இருப்பாங்க. ஆகவே எப்பொழுது அவங்க வெளியே வருவாங்கன்னு அவளோடு காத்து கொண்டிருப்பாங்க. அப்படி வெளியே வரும்போது சில நேரத்தில் சுரங்க இடிபாடுகளுக்கு மத்தியிலே சிக்கி மரிப்பதை கூட நாம் கேள்விப்பட்டிருக்கோம்.
அப்படி ஒரு ஆபத்தான ஒரு இடம் அந்த வேலை ஸ்தலம். அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட நிலக்கரி சுரங்கத்திலே அவர்கள்லாம் வெளியே வரக்கூடிய நேரம் வந்திருக்குது, பல மாதங்களுக்கு பின்பாக. அப்போ எல்லாரும் நின்றுட்டுருக்காங்க, அவருடைய உறவின் முறை, சொந்தங்கள், மனைவி, பிள்ளைகள் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. அப்போது ஒரு பையன் அந்த சுரங்க வாசலில் நின்று கொண்டு இருக்கிறான். சுரங்கத்திலேருந்து வெளியே வரும்போது எல்லாம் ஹெல்மெட் போட்டு எல்லாம் அப்படி மூடி தான் வருவாங்க. அப்போது இன்னொருத்தர் கேட்டாரான், தம்பி நீ இப்படி ஆசையாக நின்றுட்டுருக்கிறிய, சுரங்கத்திலேருந்து வெளியே வர அப்பாவுக்கு உங்கள் அப்பா யாருன்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டான். எல்லோரும் ஹெல்மெட் போட்டிருப்பாங்க, ஆயிரக்கணக்கான பேர் வரும்போது எப்படி நீ உங்கள் அப்பாவை கண்டுபிடிப்ப? எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கஷ்டம்தான், அப்படி தானே? மேலே ட்ரெஸ்லாம் போட்டிருப்பாங்க, பாதுகாப்பு உடை. அப்போ அந்த பையன் சொன்னாரா, என்னால் எங்கள் அப்பாவை கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் எங்கள் அப்பாவால் என்னை கண்டுபிடிக்க முடியுமே. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் 800 கோடி பேர் இருக்கலாம், கூடிக்கிட்டே போகுது. ஆனால் 800 கோடி பேர் இருந்தாலும் உங்களை ஆண்டவர் கண்டுபிடிப்பார். உங்களை என்னை உள்ளங்கையில் இதோ என் உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது, என்னை என்றும் கைவிடாத நேசர். ஏன் அவருக்கு நேரம் போகலன்னா உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறாரு? நம்மளை உயர்த்தும்படியாக, பரலோகத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் நம்மை வழி நடத்துவதற்காக அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவர் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா, 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 முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. நில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீர்தானையா. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீர்தானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேன். நல்லா துதிப்போம். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஆராய்ந்து முடியாத முழு மனதாய். என் மகனே, நீ செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளின் திரியங்கள் மகிழும் என்று ஆண்டவர் சொன்னார். நாம் நன்மையானவைகளை நினைத்து கர்த்தரை துதிக்கும் போது ஆண்டவர் மகிழ்வார். 2 விஷயத்துக்கு நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் என்று ஆவியானவர் நினைவுபடுத்து. ஒன்று, வந்த நன்மைகள். எத்தனை பேருக்கு நிறைய நன்மை வந்தது? ஆமென். 2வது முக்கியமாக இன்னொன்றுக்கு எதுக்கு நன்றி சொல்லணும் தெரியுமா? வராத தீமைகளுக்கு நன்றி சொல்லணும். அல்லேலூயா. வராத தீமையை என்னன்னு யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எத்தனையோ பேர் திடீர்னு ஏதோ ஒரு வியாதி வந்துடுது. பிஸ்னஸில் ஒரு சகோதரர் ரொம்ப ஆக்டிவாக இருப்பார் ஒரு அசோசியேஷனில். திடீர்னு பார்த்தா அவரை மாதிரி பேச முடியாது. அவர் ஒரு ஏஜெண்ட்டாக இருந்தார், அவ்வளவு ஆக்டிவாக இருப்பார். திடீரென்று கொஞ்ச நாள் வரவே இல்லை, எதுலேயும் கலந்து கொள்ளலை. என்னன்னு பார்த்தா ஒரு கொடூரமான கேன்சர் வியாதி. அவர் தலையில் ஒரு கட்டி. நம்பவே முடியல. ஒரு 6 மாதத்திற்குள்ளாக அவர் மரித்து போனார்.
அதுக்கு பேர் தான் இது வராத தீமை. நல்லவங்களுக்கு வருது, கெட்டவங்களுக்கு வருது, அப்படி தானே? ஆனால் நீங்களும் நானும் நீதிமான்கள் என்பதினால் அல்ல, கர்த்தர் நம்மையில் வைத்த கிருபையினாலே வராத தீமைகளுக்காகவும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. ரிபாலா கரதுரு நிஷாபார். உலகத்தானுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்கிற அபிஷேகம் தான் வித்தியாசம். பக்கத்தில் கையை கொடுத்து, உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம், என் மேலே இருக்கிற அபிஷேகம் லபாரதுரிலி ஷபராபாதார நாம நாம ராபாதார லக்க ரபாதார நாமா. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் மறுபடி உங்களிடத்தில் வருவேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். சொல்லுங்க, வலது கையை உயர்த்தி, நான் உமக்கு சாட்சியாயிருப்பேன் ஆண்டவரே. ஆண்டவரோடு நாம் ஒரு உடன்படிக்கை. ஆண்டவர் வரும்போது, மறுபடி வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று நாம் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, என்னிடத்தில் உள்ள விசுவாசத்தை பெருக பண்ணுவீராக. ஏலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும். பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர், எலியா ஒரே ஒரு ஆள் தான். 2 காளையை கொண்டு வர சொன்னான். ஒரு காளையை இவன் துண்டித்தான், இன்னொரு காளை அவர்கள் துண்டித்தார்கள். பகல் காலையிலிருந்து இரவு வரை கூப்பிட்டார்கள். அக்கினியும் வரல, ஒன்றும் வரல. கத்திகளால் தங்களை கீறிக்கொண்டார்கள், குதித்து நடனமாடினார்கள். என்னெல்லாம் தலைகீழ நின்று பார்த்தாங்க. அக்கினி வர ஒன்று. ஆனால் காய்ந்த காளை தான் வெட்டி வைக்கப்பட்டிருந்தது. அதன் மேலே தண்ணிலாம் ஊற்றலாங்க. ஆனால் எலியா வெட்டின காளையில் சுற்றி வாய்க்கால வெட்ட சொன்னான், தண்ணியை ஃபுல்லாக ஊற்ற சொன்னான். சந்து சந்தாக துண்டிக்கப்பட்ட காளையில் 3 தரம் தண்ணீர் ஊற்றினார்கள். அதில் அக்கினி இறங்கினாலும் அணைஞ்சு தான் போகும், தீப்பிடிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஆனால் எலியா சொன்ன, அக்கினியால் உத்தரவு அருளுகிற தெய்வமே தெய்வம். நல்ல வாயை திறந்து நல்ல வாயை திறந்து பரிசுத்த அக்கினி இந்த கடைசி காலத்தில் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிற நேரத்தில் நாம நிக்கணும்னா பரிசுத்த அக்கினியினால் நிரப்பப்பட. நல்ல கையை தட்டி தரல். அதற்காகத்தான் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். That is the purpose for which we have gathered here today. அதற்காகவே சபையாய் நாம் கூடியிருக்கிறோம். நம்மை பற்றி பிடித்திருக்கிற அக்கினி இந்த திருப்பூரெங்கும் இயேசுவின் நாமத்தினாலே பரவ போகிறது. நம்புறவங்க கையை தட்டி ரபா லபா ரதர நமன கரபா லபா ரதுரிலி ஷபா ரபா தபா ரபா. இந்த கடைசி கால எழுப்புதலிலே எங்களுக்கு ஒரு பங்கு. இபா லபா ரபா தர நம நம ரதுரல கரபா திக்கல பர துரிலி ஷபா ரபா தர நம நம ரபா. ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா, ஒவ்வொருவரையும் தொடுங்க. உம்முடைய அக்கினி மங்கி எரிகிற தீயை அணையாதவரே, நெறிந்த நாணலை முறியாதவரே, அனல் மூட்டும் அபிஷேகியும். எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரம். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான்
ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி. சொல்லுங்க, என்னையும் எங்களையும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் ஆவியானவரே, அக்கினி, the fire of God. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் ஓ என்னை நெருப்பாய் பற்றி எரிய வைப்பவரே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நல்ல கையத். எத்தனை பேர் அக்கினியா என்னை நிரப்ப வேண்டும்? பரிசுத்த அக்கினியினால் என்னை நிரப்ப வேண்டும். யோவான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தான். எல்லாரும் அவனிடத்துல ஓடி வந்தாங்க. அவன் சொன்னான், எனக்கு பின்ன ஒருத்தர் வர்றாரு, அவர் பெரியவர், ரபாலா கரதூரனா, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். நல்ல கையை தட்டி, அக்கினியினால் எங்களை ஞானஸ்நானம் செய்கிறவரே. வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வா. சில வேளையில வழி மாறி போயிடுறோம்ல, யோனாவை போல. ஆண்டவர் பேசுறது கேட்குது, ஆனா கேட்காத மாதிரி போயிடுறோம், அப்படித்தானே? ஆனா அப்படி நம்ம போனா கூட தெய்வம் உங்களை விட்டு போக மாட்டாரு. அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை. நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், கடல்ல தூக்கி போட்டாலும் மீனை கொண்டு மீட்பார். ஏன் தெரியுமா மீனை கொண்டு மீட்டாரு? அவனை வச்சு ஆண்டவர் வச்சிருந்த திட்டம், அந்த நினிவேயை மீட்கும்படி அதை செய்தார். அது வரைக்கும் உங்களை ஒருவரும் தொடுவதில்லை. நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வா. வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வா. நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார். என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஒவ்வொருவரையும் அனலாக்கும் ஆண்டவரே. ஓ பற்றி எரிகிற தீபங்களாக, கொள்ளி கட்டைகளை போல ரப லப ரத ரநம நம ரதுர லப ரபா. பரிசுத்த ஆவியானவரே, ஓ ஒரு தீ, ஒரு எழுப்புதலின் அக்கினி எங்கள் மேல் விழுவதாக. இந்த வருடத்தின் முதலாவது ஆராதனையிலே ரபா தபா லபா ரபா தர நம நம ராசிக ரபா. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை ஒவ்வொருவரையும் தொடுவீராக. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஓ இப்பொழுது தொடுகிறார். ஓ இப்பதான் வந்திருந்தாலும் பரவாயில்ல, 24 வருஷமா வந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கு கர்த்தர் உங்களை தொடுகிறார். Right now he is touching you. மறுரூபப்படுத்துகிறார். ஓ அதே வாழ்க்கை இல்ல, இனி வேற வாழ்க்கை. You are being transformed to a new person.
உமக்கென்று உயிரை கொடுக்கிற ஒரு கூட்டம். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி, பரிசுத்த அக்கினி, தேவாக்கினி, வானத்திலிருந்து இறங்கி வந்த அக்கினி அந்த காளைகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் தண்ணீரையும் நக்கி போட்டது போல நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற மாம்சீக எண்ணங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே அந்த பரிசுத்த அக்கினி இப்பொழுது சுட்டரிக்கிறது. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, கொஞ்ச நேரம் கையை தட்டி நீங்களே ரிபல பரதர நம நம ரப, நீங்களே வாய்களை திறந்து ரிபல பர பல பரது திஷகரபா, விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து நிபரபதர நம 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 ரபத கரதுரலி ஷபல பரபதர நம நம ரப ஓ ரிபல பல பரதுரல பரதர நம நம ரதுரல பல பரபரபா ஓரிபால. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன்னு எலியா நினைச்சான். நாமும் அப்படிதான் நினைக்கிறோம். அப்படிதானே? நாங்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். நான் ஒருத்தன் தான் நினைக்கலாம், நாங்கள் கொஞ்சம் பேர் தான் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஆனாலும் பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேரை இன்னும் நான் மீதியாக வைத்திருக்கிறேன். அப்படியே கைகளை உயர்த்தி, இந்த உலகம் எதையோ நோக்கி போய்கொண்டிருக்கிறது, ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் கர்த்தரை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். ஷக்கல பரதுரன் பி மைனர் கொடுங்க. தீதர நம நமரதுரன் தீபல பல பரதர நம நமரபதர நம நமரபா. உன்னதத்திலே உட்கார்ந்திருக்கிற சிங்காசனத்தில் இருந்து உத்தரவு அருளுகிற தெய்வம் தீபால. நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் உண்டு. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவே, இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா மே, ஹல்லேலூயா மே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா மே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா மே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. எப்போதும் நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா மே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா மே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா மே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா மே. இன்றைக்கு எத்தனையோ பேர் உலகத்து கவனத்தை ஈர்க்கணும், உலகம் நம்மை பாராட்டணும், ஜனங்க நம்மை பின்தொடரணும், எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கணும்,
ஒரே ஒரு வீடியோ போட்டா போதும், ஒரு பாட்டு நல்லா போட்டா போதும், நிறைய பேர் ஃபாலோ பண்ணிடுவாங்க. இந்த உலகத்தின் கவனத்தை நாம் ஈர்த்து விடலாம். இவரை போல இவளை போல ஒருவர் உண்டா என்று உலகம் பேசணும் அப்படின்னு தான் இன்னைக்கு பெரும்பான்மையான மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு என்ன நோக்கம் தெரியுமா இருக்கணும்? நான் பரலோக கவனத்தை ஈர்க்கணும். ஆண்டவரே, இயேசு ராஜா மனுஷனால் புகழப்படுபவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுபவனே உத்தமன். நீங்க என்னைய பாராட்டணும் விரும்புறீங்களா? ஆராதனை நேரத்தில் உங்க வலது கரத்தை உயர்த்தி, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் என்றென்றுமே, பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே, இன்றுமே என்றுமே என்றென்றுமே, இன்றுமே என்றுமே என்றென்றுமே. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே, இந்த பூமியில் நீர் தந்திருக்கிற நிலையற்ற இந்த நாட்களிலும் கூட எங்கள் ஜீவனுள்ள வரைக்கும் மரண பரியந்தம், நீ மரண பரியந்தம் உண்மை உள்ளவனாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு தருவேன். துதி கன மகிமையாவும் உமக்கு செலுத்துகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போவோம். ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நாம் எல்லாரும் எடுத்து நாம் வாசிக்கலாம். சங்கீதத்தின் புத்தகம் 85ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் எடுத்து நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்து வாசிப்போமா? ஆமாம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். அல்லேலூயா. ஆமாம். கர்த்தர் என்ன கொடுப்பாரா? நன்மையானதை தருவார். நன்மையானது என்ன செய்வார்? தருவார். தேசம் தன் பலனை என்ன செய்யும்? கொடுக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 7 விதமான நன்மைகளை உங்களுக்கு என்ன செய்ய ஸ்தோத்திரம். அந்த புது வருஷத்தில் நான் உங்களோடு கூட பேசினேன். ஆண்டவர் நமக்கு இந்த வருஷத்தில் என்ன நன்மைகளை தரப்போகிறார்? முதலாவது நன்மை ஆலயத்தின் நன்மை. முதலாவது நன்மை என்ன நன்மை? ரெண்டாவது நன்மை தேசத்தின் நன்மை. தேசத்தின் நன்மைனா என்ன? ஆண்டவருக்கு மகிமை உண்டாது. தேசத்தின் நன்மை என்று சொல்லும் பொழுது ஆலயத்தின் நன்மை என்பது சுகம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, திருப்தி இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது, இப்படி பல காரியத்தை சொல்லிக்கிட்டே போகலாம். தேசத்தின் நன்மை என்று சொல்லும் பொழுது கையின் கிரியைகளின் நன்மை, கையின் கிரியைகளுடைய ஆசீர்வாதம். அடுத்து கற்பத்தின் கனி ஆசீர்வாதம். மூணாவது தேசத்தினுடைய, அதாவது நிலத்தின் கனியினுடைய ஆசீர்வாதம். இவைகளை கர்த்தர் தருவார். அடுத்த ஆண்டவர் என்னச்சுன்னா சீயோனின் நன்மை. சீயோனின் நன்மை, அது சீயோன் என்னச்சுன்னா இப்பொழுது என்னச்சுன்னா அது மறுபடியும் கட்டப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். எனவே சீயோன் மறுபடியும் நிலைநிறுத்தப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். உடைந்து போயிருக்கிற
அது சிதறப்பட்டு இருக்கிற, அது முறிக்கப்பட்டு கிடக்கிறதை கர்த்தர் மறுபடியும் ஸ்திரப்படுத்துவார், உறுதிப்படுத்துவார், நிலைப்படுத்துவார். அது மட்டுமல்ல, இழந்து போனதை மறுபடியும் திரும்ப தந்து அந்த சீயோனின் நன்மையை ஆண்டவர் நமக்கு அனுபவிக்க கிருபை தருவார். நிந்தையில் நன்மை அப்படின்னு நம்ம சொன்னோம். நிந்தை நன்மைனா துன்பத்தையும் சிறுமையும் கண்ட வருஷத்துக்கு ஏதுவான நன்மையை ஆண்டவர் தருவார். எத்தனை ஆண்டுகள் நம்ம என்ன சின்ன ஸ்தோத்திரம் நிந்திக்கப்பட்டோமோ, அவமதிக்கப்பட்டோமோ, இல்லை இகழ்ச்சி அடையப்பட்டோமோ, அந்த வருஷத்திற்கு தக்க நன்மையை நாம் அனுபவிக்க கர்த்தர் கிருபையை தருவார். ஆவிக்குரிய நன்மை, ஆவிக்குரிய நன்மையில் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக பரிசுத்தாவியனுடைய வல்லமையை கர்த்தர் நமக்கு தருவார். பரிசுத்தாவியனுடைய வரம் நமக்குள்ளாய் வெளிப்படும். பரிசுத்தாவியனுடைய ஆவியின் கனி நமக்குள்ளாய் வந்து நம்மை நடத்துவார். ஆண்டருக்கு மகிமை. கர்த்தருடைய கரத்தின் நன்மை, அந்த ஆண்டருடைய கரத்தின் நன்மை செய்ய முடியாததை நம்மை கொண்டு செய்ய பண்ணுவார். அதை எப்படி செய்ய பண்ணுவார்? அதை செய்வதற்கு தடையாக இருக்கிற சத்துருக்களை கர்த்தர் முறிப்பார். தடையை ஆண்டவர் நீக்குவார். அனுகூலமான வாசல்களை திறப்பார். அதோடு கூட ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அது திறப்பது மட்டுமல்ல, நமக்கு பக்கபலமாக நிற்கிற நபர்களையும் கர்த்தர் ஏற்படுத்தி தருவார். அதான் தேவனுடைய கரம் நம்மேல் இருக்கும் பொழுது இந்த நன்மை நடைபெறும். அடுத்து தீமைக்கு பதிலான நன்மை. 7வது நன்மை தீமைக்கு பதிலான நன்மை. நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் தீமையாக இருந்ததோ, எதெல்லாம் தீமை என்று நினைத்தோமோ, அதையெல்லாம் கர்த்தர் இந்த வருஷத்தில் நன்மையாகவே முடிய பண்ணுவார். அல்லேலூயா. அது எல்லாவற்றையும் ஆண்டவர் நினைச்ச நன்மையாக முடிய பண்ணுவார். எனவே இந்த 7 நன்மையை கர்த்தர் இந்த வருஷத்தில் நம்ம எல்லாருக்கும் தந்து ஆண்டவர் அற்புதமாய் நம்மை நடத்துவாராக. அமைதிக்கலாம், அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அமைத்தோத்தர். அப்போ தேவன் நன்மையை தருகிறவர். தேவன் எதை தருகிறவர்? நன்மையை தருகிறவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் ஒரு நாள் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் தீமை செய்கிறவர் அல்ல, பொல்லாங்கு நமக்கு கொடுக்கிறவர் அல்ல. ஆண்டுடைய வசனம் அதுதான் அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. யாக்கோப்பின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, யாக்கோப்பு 1:13 வாசிக்கும் பொழுது ஆண்டுடைய வசனம் அங்கே சொல்லுது, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் என்னது சோதிக்கிறவரும் அல்ல என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் ஒருபோதும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அப்போ ஆண்டவருக்கு மகிமை உண்டாதா? தேவன் தருகிற நன்மை நம்ம அனுபவிக்கணும். அந்த நன்மை என்னச்சுன்னா ஆண்டவர் என்றைக்குமே என்னச்சு நமக்கு ஒரு நாள் என் ஆண்டவர் எனக்கு இப்படி பண்ணிட்டார், ஆண்டவர் என் வாழ்க்கையில் என்னச்சுன்னு இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சுட்டா, என் ஜெபம் கேட்கப்படலை, எனக்கு இந்த நன்மை கிடைக்கல அப்படின்னு நம்ம புலம்பக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிற நாம் பொல்லாங்கினால் சோதிக்கிறவரே அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவர் எப்போவுமே நன்மை செய்கிறவர். அதனால தான் யாக்கோப்பு 1:17 வாசிக்கும் பொழுது, யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசி, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வாசிக்கிறோம். அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாரும் வேற்றுமையும் நிழலும் இல்லை என்று வாசிக்கிறோம். அவர் எல்லாத்திற்கும் என்ன கொடுக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாது. அவர் என்னைக்கு நன்மை செய்கிற தேவன். ஸ்தோத்திரம். மத்தேயு 7:11 பாருங்க. மத்தேயு 7:11 என்ன ஸ்தோத்திரம், பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்திற்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அவர் எப்பொழுதும் நன்மை செய்கிறவர். அதனால தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 10:38 அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நான் இன்னைக்கு நமக்கு உள்ள ஒரு கேள்வி, நமக்குள்ள என்ன கேள்வி அப்படின்னா, அப்போ கர்த்தர் நன்மை செய்வார், ஏன் என் வாழ்க்கை நன்மை வரல? ஏன் என் வாழ்க்கை அந்த நன்மையை நான் நினைச்சு பெற்றுக்கொள்ள முடியல? நன்மையை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? ஸ்தோத்திரம். எரேமியா புத்தகம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பாருங்க. எரேமியா 5:25 பாருங்க. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை, எனக்கு சத்தம் கம்மியாயிட்டு, எனக்கு உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாது இருக்கிறது. அப்ப நல்லா கவனிக்கணும். அப்ப ஏன் எனக்கு நன்மை வரல? நமக்கு ஆண்டவர் நன்மை செய்யாமல் இருப்பதற்கு அவர் நன்மை கொடுக்கிறார். அந்த நன்மை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு என்ன எது தடையா இருக்குன்னா, பாவம் அதுல தடையா இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாது. அதுக்கு ஒரு உதாரணத்தை உங்களுக்கு வேதத்தில் சொல்லுகிறேன்.
ஆண்டவர் என்ன சொன்ன ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. தேவன் என்ன சொன்ன ஸ்தோத்திரம், அவர் ஆதியிலே என்ன சொன்ன மனுஷனை படைத்தார். அந்த ஆதியாகம் 1:26 பாருங்க. ஆதியாகம் 1:26 பாருங்க. 1:27 பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்கமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். எல்லாத்தையும் ஆளுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை என்னச்சுன்னா சிருஷ்டித்தார். அடுத்த வசனத்தில் பாருங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப தேவன் நமக்கு எப்பவுமே நினைச்சுன்னா நம்ம நல்லா இருக்கணும் அப்படிதான் நினைக்கிறார். அவர் நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படிதான் நினைக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. 2ஆம் அதிகாரத்தில் வாங்க. அதே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்க. 7-8 வசனத்தில் வாசிக்கும் பொழுது தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினா மனுஷன் ஜீவ ஆத்துமா ஆனா. அப்படி ஆன மனுஷனை தேவனாய கர்த்தர் கிழக்கில் ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தான் உருவாக்கின மனுஷன் அதில் கொண்டு வைத்தான். வைத்து என்ன செஞ்சார்? 15ஆம் வசனத்தில் பாருங்க. வைத்து தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் அதை வைத்தார். அடுத்த வசனம் சொல்லுது, தேவனாய கர்த்தர் மனுஷன் நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம். ஒரு அலையில சொல்லுங்க. ஆனா இப்ப மனுஷனுக்கு என்ன நடந்தது? இப்ப மனுஷன் நினைச்சுன்னா ஆண்டவர் அந்த தோட்டத்தை விட்டு விரட்டிட்டார். எப்போ விரட்டினாரு? எப்போ அதை நினைச்சுன்னா அனுபவிக்க முடியாம போனது? எப்போ அந்த நன்மை அவன் பெற்றுக்கொள்ள முடியாம போனது? எப்போ அந்த நன்மை நினைச்சுன்னா ஸ்தோத்திரம் அவன் அனுபவிக்க முடியாம போனதற்கான காரணம் என்ன? எப்போ தேவனுக்கு விரோதமான காரியத்தை அவன் செஞ்சானோ அப்போ என்னச்சுன்னா அந்த தோட்டத்தை விட்டு அவன் விலக்கப்பட்டான். எப்போ தேவனுக்கு விரோதமான மீறுதல் அவனுக்குள்ள வந்ததோ, எப்போ தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாமல் போனானோ அப்பொழுது என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் கர்த்தர் இந்த தோட்டத்தினுடைய நன்மையை அனுபவிக்க முடியாதபடி அவனை வெளியே துரத்தி விட்டார். ஆண்டவருக்கு மகிமை. 2ஆம் அதிகாரத்தில் நீங்க 3ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிப்பதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். அடுத்த வசனம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலையை தைத்து தங்களுக்கு அறக்கட்சிகளை உண்டு பண்ணினார்கள். அவங்க வாழ்க்கையில் என்ன ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்கிறார். நீ இருக்க வேண்டிய நன்மை அனுபவிக்க வேண்டியவன், நீ நன்மையை அனுபவிக்க வேண்டியவள், இப்போ நீ எங்கே இருக்கிற? அவள் மறைந்து கொண்டார்கள். நன்மையை அனுபவிக்காதபடி அந்த சமாதானத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, அவர்களுடைய நன்மைகளை அனுபவிக்க முடியாதபடி அவர்கள் மறைந்து கொண்டார்கள். அவன் சொல்லுகிறான், நான் நிர்வாணி என்று அறிந்து நான் மறைந்து கொண்டேன் என்று அவன் சொல்லுகிறான். கர்த்தருக்கு மகிமை. உன்னை நிர்வாணி என்று சொன்னது யார் என்று கேட்டா அவன் உடனே சொல்லுகிறான், தன்னுடைய மனைவியை சொல்லுகிறான். மனைவியிட்ட கேட்டால் அந்த சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று சொல்லுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பாவத்தினுடைய விளைவு என்ன? அவன் மீறுதலினுடைய விளைவு என்ன? ஆண்டவர் என்ன? அவனுக்கு நன்மையை கொடுத்த தேவன், நன்மையை கொடுத்து ஆசீர்வதித்த தேவன், அந்த நன்மையை அனுபவிக்க முடியாதபடி அவனுக்குள்ளாய் வந்த பாவம், அவனுக்குள்ளாய் வந்த என்ன தேவனுக்கு விரோதமான மீறுதல், அதை விட்டு அவனை புறக்கணிக்கப்பட்டது. வசனம் என்ன சொல்லுகிறது? அதில் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 3:10 பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து என் வார்த்தையை கேட்க வேண்டியவன், என் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியவன். நான் சொன்ன வார்த்தையை நீ கேட்காம உன் மனைவியுடைய வார்த்தைக்கு இல்லை உன் கணவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து எனக்கு விரோதமான மீறுதல் செய்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை நீ புசித்தபடியினால் பூமி உன் நிமித்தம் எப்படிப்பட்டு இருக்கும்? சபிக்கப்பட்டிருக்கும். நன்மையை அனுபவிக்க வேண்டிய பூமி, கையின் பிரயாசத்தை சாப்பிட வேண்டிய நபர்கள்
ஸ்தோத்திரம், பூமி சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை நீ புசிப்பாய். அடுத்த வசனம் சொல்லுது, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை நீ புசிப்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். யோசித்து பாருங்க, வாழ்க்கையில் என்ன சொன்ன ஸ்தோத்திரம், எப்போ அந்த முள்ளு வந்தது, எப்போ அந்த குறுக்கு, அதன விஷத்தன்மை உள்ள என்னச்சுன்னா அந்த செடிகள், அது குறுக்கள், அது எப்போ வந்தது, முளைப்பிக்கப்பட்டது. நாம் போடப்பட்டதுக்கு முந்தி என்னச்சுன்னா களைகள் எப்போ வந்தது, நான் எதிர்பார்த்த நன்மைக்கு பதிலாக தீமை எப்பொழுது வந்தது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு விரோதமான மீறுதல் நாம் செய்த பொழுது அவைகள் நமக்கு வந்தது. அடுத்த வசனம் இப்படி சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். சொன்னது மட்டுமல்ல, 23, 24 வசனத்தில் வாசிக்கிறோம், எந்த தோட்டத்தை அவனுடைய ஆசீர்வாதத்திற்காய் கர்த்தர் வைத்தாரோ அந்த தோட்டத்தை விட்டு அவனை அனுப்பிவிட்டார். 24 சொல்லப்பட்டிருக்கு, துரத்தி விட்டார் என்று வேதம் சொல்லுது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் நன்மையை தருவேன் என்று சொல்லுகிறார். இந்த நன்மையை நாம் அனுபவிக்கணும். இந்த 7 நன்மைகளை இந்த வருஷத்தில் நம்ம அனுபவிக்கணும். இந்த ஆரம்பத்தில் இந்த நன்மையை அனுபவிப்பதற்கு நம்ம இடத்துல என்னச்சுன்னா தேவன் அந்த நன்மையை தந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு நான் ஒரு தகுதி உள்ள ஒரு பாத்திரமா இருக்கிறேனா என்பதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்து, இன்றைக்கு தேவனுக்கு விரோதமான தவறான வாழ்க்கையிலையோ, தவறான நினைச்சின ஐக்கியத்திலேயோ, தவறான நினைச்சின ஸ்தோத்திர உறவிலையோ, தவறான நினைச்சின வழிகளிலோ நான் வாழ்ந்து கொண்டிருந்தால், இன்றைக்கு கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுத்தால் தேவன் அந்த 7 நன்மைகளை நாம் அனுபவிக்க கர்த்தர் கிருபையை தருவாராக. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், அல்ல உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எனவே தேவன் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், ஆண்டவரே இந்த நன்மையை நான் என் வாழ்க்கையில் என்ன பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உள்ள ஒரு பாத்திரமா என்னை மாற்றும். எனக்குள்ள உம்மை வேதனை உண்டாக்குகிற வழிகள் எதுவாக இருந்தாலும், என் சுய புத்தியை நான் சாய்ந்த ஆண்டவர் உமக்கு விரோதமான காரியங்களை செய்து இந்த உலகத்தை நான் இச்சித்து ஆண்டவர் உம்மை விட்டு நான் தூரமாக போயிருந்தால் என்னை மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவர் நன்மையை அனுபவிக்கிற இந்த ஆண்டு முழுவதும் நன்மையை காண்கிற ஒரு நபராக என்னை மாற்றும் என்று என்ன நம்மை அர்ப்பணித்தால் நிச்சயமாய் கர்த்தர் இந்த 7 நன்மையினால் நம்மை ஆசீர்வதிக்க ஆண்டவராலே முடியும். அல்லேலூயா. அப்ப இந்த நன்மையை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும்? இந்த நன்மையை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு மகிமை உண்டு. எனக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு என்னச்சுன்னா நினைப்பூட்டி முடிக்க ஆசைப்படுகிறேன். இந்த நன்மையை நான் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 34:10 வாசிக்கிறோம். சங்கீதம் 34 சங்கீதம் 10 வசனம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. ஒரு நன்மையும் குறைவுபடாது. யாருக்கு? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார். அதுல ஆண்டவர் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருக்கிறார். அது சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து எப்படி இருக்குமா? பட்டினியா இருக்கும். ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு தாழ்ச்சி என்பதே இல்லை. அல்லேலூயா. நாம நிறைவுள்ள வாழ்க்கை, குறைவானது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது அப்போ ஆண்டவர் நிச்சயமா ஒரு வசனத்துக்கு ஒத்த வசனம் கண்டிப்பா ஆண்டவர் வச்சிருப்பார். அந்த வசனத்தை எடுத்து நான் தேடி பார்த்தேன். அப்ப சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கு. அப்ப சிங்கக்குட்டிகள் எப்படி, சிங்கக்குட்டிகளுக்கு சிங்கம் எப்படி என்னச்சுன்னா அது பசி ஆற்றுது. வசனத்தை தேடி பார்த்தா நாகும் புத்தகத்தை ஆண்டவர் காட்டினார். நாகும் புத்தகத்தை பாருங்க. நாகும் புத்தகம் 2ஆம் அதிகாரம், நாகும் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்க. நாகும் 2:12 பாருங்க. ஸ்தோத்திரம். சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை பீறி, சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை பீறி, தன் பெண் சிங்கங்களுக்கு வேண்டியதை தொண்டையை பிடித்து கொன்று இறைகளினால் தன் கெவிகளையும் பீறு போட்டவைகளினால் தன் தாவரங்களையும் நிரப்பிட்டு அப்படின்னு வாசிக்கிறோம். அதாவது அந்த ஆண் சிங்கம் பார்த்தீங்கன்னா தாம் குட்டிகளுக்கும் தன்னுடைய பெண் சிங்கத்துக்கும் தன்னுடைய மனைவிக்கும் வேண்டிய ஆகாரத்தை என்ன செய்யுமா, அது கெவியிலையும் என்னச்சுன்னா அது தாவரத்தில் இருக்கிற இடத்துலையும் அது நிரப்பி வச்சிருக்குமா. அது என்ன சாப்பாடுன்னு கேட்டால் என்னச்சுன்னா அதுக்கு சாப்பாடு இல்லை,
அதுக்கு அள்ளி கொடுத்துரும். அவ்வளவு பீரி என்னச்சுன்னா கொண்டு வந்து அது என்னச்சுன்னா பெண் சிங்கத்துக்கு வேண்டியதெல்லாம் தொண்டையை பிடிச்சு கொண்டு அதை கொண்டு வந்து என்னச்சுன்னா அது கொடுத்துருமா. அதனால கெவிகளையும் தாவரங்களையும் நிரம்பியிருந்தது. அது இருக்கிற கெவில அவ்வளவு சாப்பாடு கொடுத்தது. ஆண்டவர் சொல்றாரு, அதுவே பட்னியா கிடந்தாலும் என்ன தேடுகிற பிள்ளைகள் ஒரு நாள் தாழ்ச்சி அடைய மாட்டாங்க. ஒரு அலையில சொல்லுங்க அலையிலோயா. எனக்கு இந்த காலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனை தேடுகிற ஒரு அனுபவம் நமக்கு அவசியம் தேவை. அல்லேலூயா. எஸ்ரா புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. எஸ்ரா புத்தகம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவிடத்தில் சேவகரையும் குதிரைவரையும் கேட்க எப்படி இருந்தேன்னா வெக்கப்பட்டிருந்தேன். ஸ்தோத்திரம். ஐயா, எனக்கு இந்த தேவை அப்படின்னு போய் என்னச்சு ராஜாவிட்ட கேட்க, எனக்கு இந்த என்னச்சுன்னா காரியம் வாய்க்கப்படணும் அப்படின்னு சொல்லி என்னச்சுன்னா போய் இன்னொரு மனிதனிடத்துல கேட்பதற்கு நான் வெக்கப்பட்டிருந்தேன். ஸ்தோத்திரம். ஒரு தேவ பிள்ளைக்கு அந்த வெக்கம் இருக்கணும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி வெக்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையா இருக்கிறது என்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபம் அவரை விட்டு விலகிற எல்லார் மேலும் இருக்கிறது என்று நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். அதனால என்னச்சுன்னா நாங்க ஆண்டவரை தேடுவோம்னு ஒரு தீர்மானம் எடுத்தோம். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளுக்கு இந்த காலையில ஒரு தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறேன். இந்த வருஷத்துல மனுஷனை தேடி அல்ல, உங்கள் தேவைகளை சந்திக்கிற ஒரு நபர் உண்டு. அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவரே நமக்கு நன்மையை தருவார் என்று அவர் முகத்தை மட்டும் தேடினார். நிச்சயம் உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு உதாரணத்தை வேதத்தில் பாருங்க. 2 நாளாகமம் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆசாவை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். 2 நாளாகமம் 15:2 ஆசாவை குறித்து அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் தீர்க்கதை சொல்லுகிறான். அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரத்தின் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு அவர் என்ன செய்வாரா? வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை என்ன செய்வார்? விட்டு விடுவார். நீங்கள் அவரை தேடுங்கள் அப்படின்னு சொன்னா 4ஆம் வசனத்தில் பாருங்க, அவங்க என்ன செஞ்சாங்களா? தங்கள் நெருக்கத்தில் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடின பொழுது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். அல்லேலூயா. உங்கள் தேவைக்கு நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? ஸ்தோத்திரம். உங்கள் நெருக்கத்தில் நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? மனுஷன் நம்மை ஒரு நாள் இக்கட்டிலே தப்புவிக்க முடியாது. நம்முடைய நெருக்கம் வரும் பொழுதும் நம்முடைய தேவைகள் வரும் பொழுதும் நம்முடைய தேவனை தேடுவதற்கு கர்த்தர் கிருபையை தருவாராக. ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரை தேட பழகுவோம். அவர் நம்ம நெருக்கத்திலிருந்து நமக்கு விடுதலை தருவார். நம்முடைய தேவைகள் மத்தியில் நம்முடைய தேவைகளை அற்புதமாய் சந்திக்க முடியும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன், பிரமிக்கத்தக்க ஆச்சரியமான காரியத்தை நம்முடைய ஆண்டவர் நமக்கு செய்வார். எனவே அவர் நமக்கு தேவைகளை சந்திக்கிறவர். அவரை நம்ம தேட கர்த்தர் நம்முடைய இருதயத்தை என்ன சரிப்படுத்துவாராக. தேடின பொழுது என்ன நடந்தது? அதே 15ஆம் வசனத்தை பாருங்க. 15 இந்த ஆணைக்காக யூத ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடு ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடு அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். கைவை தலையில சொல்லுங்களேன், நல்ல சத்தமா சொல்லுங்களேன். ஆண்டவரை தேடினா உங்களை சுற்றியும் ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளை இடுவார். உங்க வேலை ஸ்தலமா இருக்கட்டும், உங்க தொழில் ஸ்தலமா இருக்கட்டும், நீங்க வாழுகிற இடமா இருக்கட்டும், இல்ல உங்க குடும்பமா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் ஸ்தோத்திரம், கர்த்தர் ஒரு சமாதானமான சூழ்நிலையை தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருவாராக. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. ஆண்டவரை தேடும் பொழுது
ஆமென், ஸ்தோத்திரம். தேவைகளை சந்திப்பது மட்டுமல்ல, நன்மையை தருவது மட்டுமல்ல, தேவனை தேடும் பொழுது அவர் நமக்கு என்ன வெளிப்படுவது மட்டுமல்ல, அவர் நெருக்கத்தில் விடுதலை தருவது மட்டுமல்ல, நம்மை சுற்றியும் யுத்தம் இல்லாதபடி, குழப்பம் இல்லாதபடி, கலகம் இல்லாதபடி நாம் இருக்கிற இடத்துல சமாதானத்தில் நிலைநாட்டுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அதுலயே நீங்கள் நினைச்சு அந்த கடைசி 19ஆம் வசனம் நினைக்கிறேன், அதை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆசா அரசாண்ட 35ஆம் வருஷம் மட்டும் என்ன இல்லாம இருந்தது? யுத்தம் இல்லாம இருந்தது. யுத்தம் இல்லாம இருந்தது. 35 வருஷம் அவன் வாழ்க்கையில் கர்த்தரை தேடின நாட்களில கர்த்தர் அவனுக்கு யுத்தம் இல்லாத ஒரு ராஜ்யபாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். நம்ம வாழ்க்கையில கர்த்தரை தேடினா நீங்க இருக்கிற இடத்துல ஆமென், ஸ்தோத்திரம், ஒரு கலகம் இல்லாம, ஒரு சமாதான குறைச்சல் இல்லாம சந்தோஷமாய், மகிழ்ச்சியாய், சமாதானமாய் இருக்க கர்த்தர் கிருபையை தருவார். அல்லேலூயா. ஆண்டவரை தேட இந்த காலையில ஆமென், ஸ்தோத்திரம், அந்த மாசத்தினுடைய அந்த மாதத்தினுடைய முதல் வாரத்திலையும் இந்த வருஷத்தினுடைய முதல் ஆராதனையிலையும் கர்த்தர் நம்மிடத்தில் நீ கேட்கிற காரியம், நான் நன்மை செய்கிறவர், ஆனா நீ என்ன தேடு, அவன் என்ன நீ தேடு, நான் உனக்கு ஒரு நன்மை உனக்கு குறைவிட மாட்டேன். அல்லேலூயா. ஆனால் இதுலேயே பாருங்க, இதே ஆசா கர்த்தரை தேட வேண்டியவன் பலப்பட்ட பின்பு 35 ஆண்டுகள் சமாதானமாக இருந்தான். அவன் நிலைமை என்ன ஆயிட்டு தெரியுமா? இப்போ கர்த்தரை தேடுகிறவன் பரிகாரியை தேட ஆரம்பிச்சிட்டான். வசனத்தை வாசித்து பாருங்க. 16ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 16ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை பாருங்க. 12-13 வசனத்தை பாருங்க. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷம் தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாக இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளை தேடினான். பரிகாரிகளை தேடினான். அதுக்கு முன்னால பற்றி 7ஆம் வசனத்தில் பாருங்க. 7ஆம் வசனம், அக்காலத்தில் ஞானதிஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜா ஆசாவிடத்தில் வந்து அவன் நோக்கி, நீர் உம்முடைய தேவனாய் கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடினா சீரியா ராஜாவின் இராணுவம் அது கைக்கு என்ன போயிட்டு, அதை நீ முறியடிக்க வேண்டியவன், நீ ஜெயிக்க வேண்டியவன், நீ அதை நினைச்சுன உன்னுடைய எதிரியை அழிக்க வேண்டியவன். ஆனா நீ என்ன சார்ந்து கொள்ளாம நீ நினைச்சுனா உன் எதிரியை நீ சார்ந்து கொண்ட, அது உன் கைக்கு தப்பி போயிட்டு. அடுத்த வசனம் அப்படி ஆண்டவர் சொன்னாரு. அடுத்த வசனத்துல ஆமென், ஸ்தோத்திரம், மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரைவரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையா இருந்தார்கள் அல்லவா, நீ கர்த்தரை சார்ந்து கொண்டதோ வெனில் அவர்களை உமது கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாரு. அதே மாதிரி நீ என்ன சார்ந்திருந்தா உன் எதிரியை நான் உன் கையில ஒப்பு கொடுத்திருப்பேன். ஆனா நீ இப்ப எனக்கு என்ன சார்ந்து கொள்ளல, என்ன தேடல. அடுத்த 9ஆம் வசனத்துல பாருங்க, அவன் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கோ உலாவிக் கொண்டிருக்கிறது, இந்த விஷயத்தில் நீ மதி இல்லாதவராய் இருந்து ஆகிய இது முதற்கொண்டு உமக்கு என்ன வரும்? யுத்தம் நேரிடும் என்றான். அவன் வாழ்க்கையில் என்னச்சுன்னா 13ஆம் வசனம் சொல்லுது, அவன் வியாதிப்பட்டு அவன் அந்த வருஷத்தில் செத்து போயிட்டான். ஆண்டவரை தேடும் நாட்களில் சமாதானம். நல்லா கவனிங்க, 41ஆவது வருஷத்தில் செத்துட்டான். 35 வருஷத்தில் கர்த்தரை தேடுனா 35 வருஷம் அவனுக்கு சமாதானம். அதுக்கு அடுத்து என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், ஆண்டவர் என்னச்சுன்னா 36ஆம் வருஷத்துலேருந்து என்னச்சுன்னா அவன் மாற்றி என்னச்சுன்னா அவனுடைய பலப்பட்ட பின்பாக அவன் இருதயம் மாறினது. கர்த்தரை தேட வேண்டியவன் தேவனை தேடலை, கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டியவன் கர்த்தரை சார்ந்து கொள்ள தன் சொந்த நினைச்சன புத்தியை சார்ந்து கொண்டான். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, அமிஸ்தோத் யாக்கோப்பின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. யாக்கோப்பு 1:14 வாசிக்கும் பொழுது ஆண்டுடைய வசனம் சொல்லுது, அவன் தன் சுய புத்தியினாலே இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு என்ன செய்தான்? சோதிக்கப்படுகிறான். தான் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு அவன் சோதிக்கப்படுகிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. நம்முடைய வாழ்க்கையில நம்ம நல்லா கவனிக்கணும், நம்ம யாரை தேடுகிறோம். இன்னைக்கு இந்த வருஷத்துல நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு தீர்மானம் எடுக்கணும். வந்திருக்கிற நம்ம தேவ பிள்ளைகள், ஆண்டவரே நான் உம்மை தவிர நான் வேற எதையும் தேட மாட்டேன் ஆண்டவரே. ஒரு அலையில சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் சொல்லும்போது இன்னொரு அடையாளம் சொல்ல, ஆமோஸுக்கு சொல்லும்போது சொல்லுதாரு பாருங்க, அதையும் பாருங்க, அதை வாசித்து பார்த்தா நல்லா தெரியும். ஆமோஸின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பாருங்க, ஆமோஸின் புத்தகம் 5:4 பாருங்க, 5:4 கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள் அப்பொழுதே பிழைப்பீர்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற என்ன தேடு,
அப்ப நீ பிழைப்பா என்று சொல்லிட்டு பெத்தேலை தேடாதீங்கள், கில்காவிலும் சேராதீங்கள், பெயர்சேபாவுக்கு போகாதீங்கள். ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகவும் அடுத்து பெத்தேல் என்ன பாழாக்கப்பட்டிருக்கும். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இதில் நம்ம நல்லா கவனிக்கணும். அமித்தோத்திரம் ஆண்டவர் சொல்லுதாரு, என்ன தேடு. யாரை தேடு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன தேடு. என்ன தேடாம நீ பெத்தேல தேடாத. எதை தேடாத? சத்தமா சொல்லுங்க, எதை தேடாத? நம்ம சபைக்கு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், இன்னைக்கு எல்லாம் ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். காலையில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் வெளியில்னு பார்க்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா என்னச்சுன்னா காலைல 5 மணிக்கே என்னச்சுன்னா பணியில் நம்ம ஆட்கள் என்னச்சுன்னா அப்படியே என்னச்சுன்னா ஸ்தோத்திரம். அவங்க வந்து இன்னைக்கு காலைல கொஞ்சம் அதிகமான ஆட்கள், இன்னைக்கு கம்யூனியன் வேற. அப்போ அதெல்லாம் பார்க்குறேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுது. ஆண்டவரே, இந்த பணியில் என்னச்சு நம்முடைய ஜனங்க உண்மை தேடி வராங்க. ஆண்டவரே, அவங்கள நீங்கள் ஆசீர்வதிக்கணும்ப்பா. என் மனசெல்லாம் என்னச்சுன்னா அதை தான் என்னச்சுன்னா அவங்களெல்லாம் அப்படி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் அதெல்லாம் உங்களை ஆசீர்வதிக்காமல் இருக்கல, உங்களே ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவங்கள ஆசீர்வதித்து என்னச்சுன்னா ஆண்டவரே அவங்கள நீங்கள் ஆசீர்வதிங்க. இப்போ இந்த பணியில் உங்களை தேடி எப்படியாவது கர்த்தரை தேடி நான் போகணுன்னு வந்திருக்காங்களே. நம்ம சபைக்கு வந்தாலும் கர்த்தரை தேடணும். இன்னைக்கு என் ஃப்ரெண்டு வரலையே, எனக்கு வேண்டியவர் வரலையே, எனக்கு நெருக்கமானவர் வரலையே, நம்ம எப்படி தேடுதோம்? பெத்தேலுக்கு வந்தா நான் வந்து இந்த பெத்தேலில் வந்து எதை தேடுதோம்? கர்த்தரை தேடுதம்மா. நீ பெத்தேலு எனக்கு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம். பெத்தேலுக்குன்னா நமக்கு என்னச்சுன்னா எனக்கு என்னச்சுன்னா நல்லதுக்கு கெட்டதுக்கெல்லாம் வேணும். அதுக்காக நீ பெத்தேலை தேடுதியா? இல்லை உண்மையா கர்த்தரை நான் தேடுகிறேன், கர்த்தர் இருக்கிறா, என் கூட பேசுவார், இன்னைக்கு அவருடைய பிரசன்னத்தை நான் உணர்வேன், அவருடைய தொடுதல் நான் உணர்வேன், அவரை நான் தேடி வந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த எண்ணம் இருக்கிறதா? இல்லை வேற என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் ஆலயத்துக்கு போனோம், இன்னைக்கு ஏதாவது என்னச்சுன்னா போயிட்டு வந்தால் ஒரு திருப்தி, அதுக்காக நம்ம வரோமா? ஆண்டவர் சொல்ல பெத்தேலா தேடாத, நீ என்ன தேடி வா, நீ என்ன தேடி வா. அல்லேலூயா. நான் தான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் தான் உனக்கு இளைப்பால் தருவேன், நான் தான் உனக்கு சமாதானம் தருவேன், நான் தான் உனக்கு நன்மை தருவேன், என்ன நீ தேடிவான்னு தான் கர்த்தர் சொல்லுகிறார். நீ பெத்தேலை தேடி வராது. அடுத்து கில்கால். கில்கால் என்ன? நிந்தை புரட்டப்பட்டது. நம்ம அநேக நேரத்தில் நினைக்கிறோம் அங்கே போனால் நமக்கு சுகம் கிடைச்சிரும், இங்கே போனால் நமக்கு விடுதலை கிடைச்சிரும். எங்கேயும் போனாலும் விடுதலை கிடைக்காது. இயேசு இடத்துல வந்தால் மட்டும்தான் விடுதலை. அல்லேலூயா. நம்ம யாருக்கும் என்னச்சுன்னா விரோதிகள் அல்ல. சில நேரத்தில் நம்ம சொல்லுதோம் அங்கே போயிட்டு வந்தோம் பாருங்க, அங்கே போயிட்டு அப்போ நமக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஒரு இடம் நம்மை ஆசீர்வதிப்பதல்ல, ஒரு இடம் நம் வாழ்க்கையை மாற்றுவதல்ல. இயேசு ஒருவரே நம்மை மாற்றுகிறவர், இயேசு ஒருவரே நம்மை விடுவிக்கிறவர், இயேசு ஒருவரே நமக்கு நன்மை செய்கிறவர். அந்த எண்ணம் தான் நமக்கு வரணும். ஒரு இடம் கில்கால், அங்கே என்ன நிந்தை புரட்டப்பட்டது. யாருக்கோ ஒருவருக்கு நிந்தை புறப்பட, அவர் இயேசுவை தேடி வந்தனால. அதனால் நானும் அங்கே போனேன், எனக்கும் அதில் விடுதலை அப்படின்னு இல்லை. நான் இயேசுவிடத்தில் வந்தால் எனக்கு விடுதலை, இயேசுவிடத்தில் வந்தால் என் சாபம் மாறும், இயேசுவிடத்தில் வந்தால் என் வியாதிகள் மாறும், இயேசுவிடத்தில் வந்தால் என் வாழ்க்கையில் சமாதானம் கிடைக்கும், இயேசுவிடத்தில் வந்தால் எனக்கு நன்மை உண்டாகும். இயேசுவை தேடுங்கள். அல்லேலூயா. பெயர் சேபா அதையும் நீ சேராத அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். பெயர் சேபா என்னங்க? என்ன அமிஸ்தோத்திரம். ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் துறவு விட்டாங்க. அமிஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு. அவங்க நாங்கள் தண்ணியை கண்டோம் என்றான். அந்த இடத்திற்கு அவன் பெயர் சேபா என்று பெயரிட்டான். ஏதோ ஒரு நன்மை கிடைச்ச இடம், நன்மை கிடைத்த இடத்த அவங்களுக்கு அந்த இடத்துல போய் சில ஆள் சொல்லுவாங்க பாருங்க, வீட்டில் வாசல் இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும், உங்கள் வாசலையும் அதை மாற்றதுனால என்ன பிரயோஜனம்? நம்ம நேரம் பார்க்க பாருங்க, நேரம் காலம் பார்க்க பாருங்க. எந்த நேரமும் காலமும் நம்மை ஒரு நாளும் ஆசீர்வதிக்காது. அல்லேலூயா. எல்லா நாளும் எல்லா காலமும் நம்மை ஆசீர்வதிக்கும் இயேசு நம்ம கூட இருந்தா. அல்லேலூயா. சிலவங்க சொல்லுவாங்க நாங்கள் இந்த இடத்துல உட்கார்ந்தா தான் எங்களுக்கு ஆராதிச்ச மாதிரி இருக்கும். இல்லை இவர் ஆராதனை நடத்தினா தான் நமக்கு ஆராதிச்ச மாதிரி இருக்கும், இல்லை இவர் ஆராதனை நடத்தினா தான் நமக்கு. இதெல்லாம் இன்னைக்குன்னா உங்கள் சுயம். நமக்கு யார் ஆராதனை நடத்தலாம் சரி, அவங்க ஆராதனை எதுக்கு நடத்தாங்கன்னா அவங்களும் ஆராதிக்கிறாங்க,
உங்களை என்னச்சுன்னா ஏதோ ஒரு சும்மா என்னச்சுன்னா நம்ம இந்த பாட்டெல்லாம் சேர்ந்து பாடுவோன்னு ஒரு லீட் பண்ணாங்க, அவ்வளோதான். ஆனால் ஆராதிப்பதும் ஜெபம் பண்ணுவதும் நம்ம கையில் தான் இருக்குது. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. ஜாயன் ஆராதனை நடத்தினாங்களா, அவங்க 1 மணி நேரம் ஆராதனை நடத்தி முடிச்சனால உங்களுக்கு ஆசீர்வாதமா? அவங்க ஆராதிச்சா அவங்களுக்கு தான் ஆசீர்வாதம், நீங்கள் ஆராதிச்சா உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்கள் வாயை அப்படி மூடி வச்சுட்டு கண்ணை திறந்து அப்படியே பார்த்துட்டு இருந்தால் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? அவங்க கூட சேர்ந்து நீங்களும் ஆராதிங்க, அவங்க கூட சேர்ந்து நீங்களும் கர்த்தரை துதிங்க, அவங்க கூட சேர்ந்து நீங்களும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நான் பார்க்க வந்தது இயேசுவை. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை நமக்கு வரணும். அதான் ஆண்டவர் சொன்ன, பெத்தேல தேடாத, கில்கால தேடாத, அமிஸ்தோத்த பெயர் சேபாப நீ போகாத, நீ என்ன தேடு என்று சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் எப்படி தேடணுமா? எப்படி தேடணும்? லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் பாருங்க. லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் சம்பவத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் பாருங்க. லூக்கா 2:40. அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு என்ன செய்வார்கள்? போவார்கள். அடுத்த வசனம், அவருக்கு 12 வயதான பொழுது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமில் இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் என்னது தெரியாது இருந்தது. இன்னைக்கு நம்ம ஆராதனை முடிஞ்சு போகும் பொழுது எப்படி போறோம்? வந்த மாதிரியே போறோமா, இல்லை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற மாதிரி போறோமா? ரொம்ப அது முக்கியம். ஸ்தோத்திரம். இயேசுடைய பிரசனம், இயேசுடைய மகிமை, இயேசுடைய தொடுதல், அவருடைய நச்சின ஸ்தோத்திரம், அந்த நச்சின ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் நாம் போனோம். அவரை தேடி வந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. வசனம் என்ன சொல்லுது? அவங்க தாயும் தகப்பனும் அவங்க போய் என்ன எருசலேமில் பண்டிகை நாட்களை போய் ஆராதிச்சாங்க. ஆராய்ச்சிட்டு திரும்பி வராங்க. தங்க கூட இயேசு இருப்பதை அவர்கள் என்ன செய்ய அறியாதிருந்தார்கள். இது உங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு கம்பாரிசன் உங்களுக்கு பண்ணுதேன். நியாயாதிபதிகள் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்க. நியாயாதிபதிகள் 16:20 பாருங்க. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றால், அவன் நித்திரையை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை நல்லா கவனிக்கணும். உங்க கூட ஆண்டவர் இருக்கிறார் பார்க்கணும். நம்ம யாரை தேடுகிறோம்? அவர் சொன்ன, என்ன தேடினா கண்டடைவீர்கள், கண்டடையத்தக்க சமயத்தில் என்னை தேடுங்கள். அதிகாலமே தேடுகிறேன் என்ன செய்வா? கண்டடைவா. அப்ப அவரை நம்ம தேடினா அவரை கண்டுபிடிக்கலாம். அவரை தேடினா நமக்கு என்ன பிழைப்பு உண்டு. அவரை தேடினா நமக்கு சமாதானம் உண்டு. அவரை தேடினா நமக்கு இளைப்பாறுதல் உண்டு. அவரை தேடினா இடுக்கத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் தருவார். அவரை தேடினா நம்மை சுற்றியும் என்ன இளைப்பாறுதலை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு நன்மை உண்டு. அவரை நம்ம உண்மையா தேடணும். அவர் நம்ம விட்டு போனதை நம்ம அறியாமல் இருக்கக்கூடாது. ஆராதனைக்கு வந்து எம்டியா போயிடக்கூடாது. இந்த ஆராதனைக்கு வந்து இயேசு என் கூட இருக்கிறாங்கிற நம்பிக்கையோடு, இயேசு எனக்கு அற்புதம் செய்கிற நம்பிக்கையோடு போக கர்த்தர் நம்ம கிருபையை தருவாராக. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால கருத்த ஆண்டவரை தேடுங்க. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. ஸ்தோத்திரம். அந்த லூக்கா 2ஆம் அதிகாரம் 40 முறை அது அவர்கள் பிரயாணக்காரின் கூட்டத்தில் இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாண்டத்தில் அறிமுகமான இடத்தில் அவர் என்ன செய்தார்கள்? தேடினார்கள். ஆமாம், எல்லாத்திட்டும் கேட்டாங்க. இயேசு எனக்கு என்ன அந்த இயேசு எனக்காக ஜெபம் பண்ணுங்கய்யா, எனக்காக என்னச்சுன்னா ஆமாம் வேண்டிக்கோங்கய்யா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க மட்டும், நீங்கள் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுங்கய்யா, ஆனால் நீங்கள் மட்டும் என்னச்சுன்னா ஃபாஸ்டிங் போட மாட்டோம், நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கய்யா. ஆமாம் அப்படியெல்லாம் சொல்ல நம்ம ஒன்றும் செய்ய மாட்டோம். அவங்க எல்லாத்தையுமே தேடினாங்க. அந்த மனுஷன் இந்த மனுஷனை போய் தேடினாங்க, ஒருத்தங்கிட்டும் இல்லை. அடுத்து காணாததினால் அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு என்ன செய்தார்கள்? திரும்பி போனார்கள். ஒரு அலையில சொல்லுங்க. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது. அடுத்த வசனத்தில் பாருங்க. 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர் பேசுகிறதை கேட்கவும் அவர்கள் வினாவும் என்ன செய்தார்கள்? கண்டார்கள். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா நல்ல சொல்லுங்க. இயேசுவை காண. ஹல்லேலூயா.
அவரை காணுகிற அந்த கிருபையை நமக்கு ஆண்டவர் தருவாராக. இந்த வருஷத்தில் நம்மை ஆண்டவரே, நான் ஏதோ ஆலயத்துக்கு வருகிறேன் என்று மட்டும் அல்ல, ஆண்டவர் இந்த இடத்துல வந்தால் எனக்கு ஏதோ ஒரு விடுதலை கிடைக்கும், இந்த இடத்துல வந்தால் எனக்கு ஒரு சுகம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் அல்ல, நான் இயேசுவை தேடி வருகிறேன், இந்த இயேசு எனக்கு சுகம் தருவா, இந்த இயேசு எனக்கு நன்மை தருவா, இந்த இயேசு எனக்கு அற்புதம் செய்வா, இந்த இயேசு என்னை ஆசீர்வதிப்பா, அந்த எண்ணத்தோடு நான் இயேசுவை உம்மை தேட எனக்கு அந்த கிருபையை எனக்கு இந்த வருஷத்தில் தாரும் என்று கேட்போம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டு. அவரை தேடினால் நமக்கு பிழைப்பு உண்டு, அவரை தேடினால் நமக்கு குறைவில்லை, அவரை தேடினால் அவர் நம்மை கைவிடுவதில்லை, அவரை தேடினால் அவர் நமக்கு இளைப்பாறுதல் தருவார், அவரை தேடினால் அவர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார், அவரை தேடினால் நமக்கு மகிழ்ச்சி உண்டு, அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு க்ஷேமம் ஆசீர்வாதமும் உண்டு, நன்மையும் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனவே இந்த நாளில் கர்த்தரை தேட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. ஓசியா 5:15 வாசிக்கும் பொழுது நாம் குற்றத்தை உணர்ந்து அவரை தேட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஓசியா 5:15 குற்றத்தை உணர்ந்து அவரை தேடுங்கள் என்று சொன்னார். எரேமியா 29:13 வாசிக்கும் பொழுது முழு இருதயத்தோடு நாம் அவரை தேட வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். எபிரேயர் 11:6 வாசிக்கும் பொழுது விசுவாசத்தோடு அவரை தேட வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனவே இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன நம்முடைய குற்றங்களை உணர்ந்து அவரை தேடுவோம். ஸ்தோத்திரம். முழு மனதோடு அவரை தேடுவோம். கருத்தாய் தேவனை நம்மை தேடுவோம். விசுவாசத்தோடு தேவனை தேடுவோம். அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடுவதே இல்லை. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அப்படி கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வருஷத்தில் நான் ஆண்டவரை உம்மை தேடணும், ஆண்டவரே எல்லா சூழ்நிலை நான் உம்மை தேட எனக்கு கிருபையை தாரும். சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும். ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் நல்ல ஜோமனுங்க, நல்ல ஜோமனுங்க, நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் கர்த்தரை தேடணும். ஸ்தோத்திரம். பெத்தேலை தேடாதீங்க, கிழ்காலை தேடாதீங்க, ஸ்தோத்திரம் பெயர் சேவாவை தேடாதீங்க. ஸ்தோத்திரம். இடம் நம்மளை ஆசீர்வதிக்காது, ஒரு மனிதன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரம். இயேசு ஒருவரை ஆசீர்வதிக்க முடியும், இயேசு ஒருவரை நன்மை செய்ய முடியும், இயேசு ஒருவரே நம்ம இக்கட்டிலிருந்து நம்மை விடுவிக்க முடியும், இயேசு ஒருவரே சமாதானம் தர முடியும், இயேசு ஒருவரே நமக்கு இளைப்பாறுதல் தர முடியும், இயேசு ஒருவரே நமக்கு அமைதியை தர முடியும், சந்தோஷத்தை தர முடியும், மகிழ்ச்சியை தர முடியும், இயேசு ஒருவரே நம்ம காரியத்தை வாய்க்க பண்ண முடியும். அவரை தேட எங்களுக்கு கிருபையை தாரும் அப்பா. இந்த வருஷத்தில் கர்த்தரை நாங்கள் தேடணும் ஆண்டவரே, நித்தம் அவரை தேடணும் ஆண்டவரே, அதிகாலமே உம்மை தேடணும் ஆண்டவரே. உம்மை தேடுகிற அந்த கிருபை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க. ஆண்டவரே உம்மை தேடுகிற கிருபை எங்களுக்கு தாரும், உம்மை தேடுகிற கிருபை எங்களுக்கு தாரும். உம்மை நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தேடாமல் நீர் எங்களுக்கு தருகிற ஆசீர்வாதத்தை மட்டும் அல்ல ஆண்டவரே, உம்மை தேட எங்களுக்கு கிருபையை தாரும், உம்மை தேட எங்களுக்கு கிருபையை தாரும். ஆலயத்தில் நாங்கள் உம்மை தேட வேண்டும், ஜெப நேரத்தில் உம்மை தேட வேண்டும், ஆராதனை நாங்கள் உம்மை தேட வேண்டும், பிரசங்க நேரத்தில் உம்மை நாங்கள் தேட வேண்டும் ஆண்டவரே. கர்த்தரை நாங்கள் எல்லா இடத்திலும் தேடுவதற்கு ஆவியானவர் எங்களை பலப்படுத்துவீராக. உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னீங்கப்பா. இந்த காலை நேரத்தில் அந்த கிருபை எங்களுக்கு தருகிறபடியா அந்த நன்மையை ஆண்டவரே எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் களிகூர்ந்து மகிழ உம்முடைய நன்மையினால நீர் எங்களை திருப்தியாக்குகிறபடியா, நன்மையும் கிருபை எங்கள் ஜீவன நாளெல்லாம் எங்களை தொடருகிறபடியாய், வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறபடியாய் நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்து. ஆண்டவரே நீர் அப்படி செய்கிறீர், அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தரை தேடுகிற ஒரு இருதயத்தை எங்கள் எல்லாருக்கும் தாரும் ஆண்டவர். முழு இருதயத்தோடு தேட, முழு மனதோடு உம்மை தேட, குற்றத்தை உணர்ந்து உம்மை தேட, கருத்தாய் உம்மை தேட ஆண்டவரே, விசுவாசத்தோடு உம்மை தேட எங்களுக்கு இரக்கம் பாராட்டும் அப்பா. உம்முடைய அற்புதமான ஆசீர்வாதத்தையும் நன்மையும் பெற எங்களை தகுதி உள்ள ஒரு பாத்திரமாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.